வணக்கம்மா உள்ள இருக்க நம்ம முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்போதான் முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி பட்டன் இருக்குதுல்ல, அதையும் அமுத்துங்கம்மா. அப்போதாம்மா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். வாங்கம்மா கமெண்ட் ஆஃப் த டேவை பார்க்கலாம். உச்சி குடுமி ஃபுல்லாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தங்க கன்சீவ் ஆன மாதிரி இருக்குது. அதுவும் ட்வின்ஸுங்கிறப்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு போட்டிருந்தீங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா. வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ நல்லா ஓடுற குதிரையாக இருந்தாலும் அதுக்கு நிச்சயமாக சாட்டை எறி உண்டுங்கிறது ஒரு பழமொழிமா. அந்த மாதிரி சொல்லுங்க. அந்த மாதிரி என்ன மாதிரி வாசலில் உட்காந்துக்கிற வேண்டியது, எதையாவது பார்த்து படிக்க வேண்டியது, அப்புறமெல்லாம் உட்காந்து வாசலில் சொல்லி நிற்க வேண்டியது. என்ன அந்த மாதிரி, என்ன அந்த மாதிரி, அதாண்டி அந்த மாதிரி நம்ம எவ்வளோதான் நல்லதாக பார்த்து பண்ணினாலும் இந்த கல்யாணங்கள் உள்ள ஒரு குறை வரும்ல, அது மாதிரி வந்துருச்சு இப்போ ஒன்று. என்ன அவ்வளோ குறை? ஆமாடி, நம்ம ஊர் கூப்பாடு தானே முடிச்சிக்குது, இன்னும் ஃபோன் கூப்பாட ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்குள்ளேயும் மக்களும் வந்து எங்களை கூப்பிடல, நீங்கள் இது பண்ணிவிட்டியா, எங்களை கூப்பிடலன்னு ஒரே மவுலாசனம்மா குறைவா. அது தப்பு தானம்மா, கூப்பிடணும்ல. இவன் அதுக்கு மேலே இருந்தால் கூப்பிடவே ஆரம்பிக்கலையடி. அதுக்கு தண்ணி பொங்கலை வர சொன்னேன், நீனே கூப்பிடுடி. வாங்கம்மா உள்ள இருக்க நம்ம முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனலுக்குள்ள. லூசு இப்படி இல்லடி, கல்யாணத்துக்கு கூப்பிடல, அதை கூப்பிடு. அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? மரியம்மாவா ஆதிலாக்கு வர ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சுக்குதுமா, எல்லாரும் வந்துருங்க. இது முதல் நாள் நைட்டு மறுவண்டி விடுதுமா, எல்லாரும் வந்துருங்க. இடம் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல்மா. இதை நீ ஏன் கூப்பிடல? ஏன்டி எல்லாருக்கும் நீங்களும் கூப்பிட்டு இங்கே மட்டும் நான் கூப்பிட்டு அதுக்கு ஒரு குறை வரவா? அதனாலதான்மா எல்லாரும் வந்துருங்கம்மா. வாங்கம்மா வீடியோக்குள்ளே போயிடலாம். பூனை கண்ணை கட்டிக்கிட்டு உலகமே இருட்டுச்சான், அந்த கதையா? அந்த கதையா? அந்த கதையா தான். இப்போ ஊரே நான் தான் கூப்பிட்டேன், ஆம்பளை கூப்பாடு. இங்கே நம்மளை விட்டு பற்றிலாம் ஆம்பளை கூப்பாடு கூப்பிடாம நான் தான் கூப்பிடுவேன். எல்லாருக்கும் ஒரே பத்திரிக்கை எழுதிடுறேன். என்ன சரியா? ஏன்னா ஒரு பேர் எழுதினாலே சரியா வராது. அதனால் முத்துப்பேட்டை ஃபன் எழுதிட்டேன். சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸு எல்லாரும் வந்துருங்கம்மா. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஏன் உங்கள் உமா இன்னும் வராமல் அங்கேயே உங்கள் வீட்டில் உட்காந்து மாச்சிக்கிட்டு ஈக்கிறாங்களா? ஏன் வர சொல்ல வேண்டியதானே? இப்படி வந்தா தானே கல்யாணக்காரோட ஈக்க. ஆமாம் அங்கேருந்து கொஞ்சம் வேலை ஓய்ந்துச்சு. இந்த இடியப்ப மாவு இடிச்சது அதெல்லாம் கொஞ்சம் சலிக்காமல் இருந்துச்சு. இங்கே கொண்டு வச்சா ஊடே நாத்தமா பெருமை சலிச்சு, அதனால அங்கேயே எல்லாத்தையும் மாவேரி பட்டியல சரிச்சுக்கிட்டு வரேன்னுச்சு. வர சொல்லிக்கிறேன். நம்மளோட கூப்பாடு அது இதுன்னு அழைச்சிக்கிட்டே இருந்தோம்ல, இங்கே வந்து அது ஒத்தியாய்க்குன்னு வரலேன்னுச்சு. யாதான் உங்க மாமியா தான் இருக்கிறாங்கல்ல, என்ன ஒத்திக்கு என்ன ஆயிக்குது? ஒவ்வொரு உருப்படாதவா திடீர்னு பேசிக்கிட்டு பகல் எடுத்து படுத்துவாங்க. மாமனார் இருக்கிறார்ல, அவங்களுக்கு கொஞ்சம் வைக்குவாங்க. நம்ம என்ன வைக்குதால வேண்டி கிடக்கு. உங்க ராத்தா வர்றேன்டிச்சா எப்ப வரதா? அவ்வளோ பிள்ளைகளுக்கு நேற்று தானே பள்ளிக்கூடம் லீவு விட்டிக்குது. அவன் 9வது படிக்கிறான் பெரியவன். இன்னைக்கு வருவாங்க இல்லை நாளைக்கு வரும் காலையில. ஆமா பள்ளிக்கூடம் போலும் இப்பதானே லீவு விட்டிக்கிறானுவா. ஜெயந்தா எனக்குலாம் எப்போ ஓட்டு கொடுப்பானுவா? ஓட்டு உனக்கு என்ன ஒரு 5 வருஷம் போட்டு எழுதி கொடுப்போம். 5 வருஷம் கொடுத்துறாங்களா? அப்போ அவளேருந்து எழுதி கொடுப்பான்டா, கொடுக்குறப்ப தரட்டு. ஏன் ஓட்டா போட போறா? யாருக்கு? அதான் யோசனை பண்ணிட்டு யாருக்கு போடலான்ட்டு. ஆமா இப்போ அவளேருந்தா யோசிச்சுக்கிட்டு இரு யாருக்கு போடலான்ட்டு. எல்லா வீட்டை பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணிடலாம்ண்ணா. பார்த்தீங்களா வீடை பார்க்க தான் நம்ம வீடு. ஒன்றும் பயப்படாதீங்க, பயங்கரமாக பண்ணிடலாம். சாஜா யார் சாஜா? அது இந்த கக்கூஸ் கழுவலாம் ஆள் கூட்டிட்டு வரேன்டி அவரா? இந்த மணவர கக்கூஸ் நல்லா கழுவிட சொல்லுமா, ஒரே வலுக்குது. எவ்வளோதான் நம்மளும் தேய்ச்சி கழுவுறது? அடடா வாயில் சும்மா இருக்க பண்ணிடலாம். கஷ்டப்பட்டு கூட்டத்தில் இருக்கேன் ஆளை டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு. இப்போ தான் கக்கூஸ் கழுவு ஆள் டெக்கரேஷன் பண்ணுறாரு. அப்போ ஆளை பற்றியில் எப்படி இருக்காருன்னு. ஆள் என்னடா ரவா லட்டு மாதிரி இருக்கான். வாய் என்ன அப்படி இருக்கு? பைபாஸில் போட்ட கோடாட்டா. ஜெயின்ஸாவே சும்மா இருக்காமா. இப்போ ஆன்லைனில் பார்த்து பிடிச்சிருக்கு ஆள் பாருங்க. டவுசர் போட்டு சூப்பர் எப்படி இருக்காரு பாருங்க. பயங்கரமாக டெக்கரேஷன் பயங்கரமாக பண்ணுவாப்ல. என்ன சார் பேச்சுவார்த்தை சரியில்லை? அடா சரி வா, ஊருக்குள்ளே சில கிழவிங்க வாயை மூட முடியாது. பேமெண்ட் கொடுக்குதுல்ல, பண்ணிவிடுங்க. வாங்க பயப்படாதீங்க. எவ்வளோ தாண்டா வீடு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு? அதான் சும்மா குத்த மதிப்பாக சொல்கிறதா. சார் வீட்டை பார்த்துட்டு மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்து சொல்லுவேன் இருக்காப்ல. நிறைய இவர் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு அளவு எடுப்பாரு. என்ன ஊடா கட்ட போகிறாரு? ஜெயின்ஸாமி தயவு செய்து வாயை மூடிட்டுறாங்களா? பாப்பா நீங்களும் வாசலில் கண்ணாலும் தெரியாமல் நான் கூப்பிட்டு வந்துட்டேன். பெரிய பிரச்சனையா இருக்கா? சாச்சா அவரை கொஞ்சம் தொப்பி கிப்பி மண்டைக்கு போட சொல்லுங்க. குட்டி முசமா வந்தா உலக உருண்டு சுத்தி பார்த்துட போறான். அது வேற தானே கல்ச்சரை பிடிச்ச ஜனங்க கூட சேராதானே ஜொலகா. வா விள்றாங்க வா. இந்த கக்கூசு நாத்தமா கிடக்குது, அதை கிளீன் பண்றதுக்கு ஆளை கூட்டிட்டு வாடாண்டாக்கா. வீட்டுக்கு டெக்கரேஷன் பண்றதுக்கு ஆளை கூட்டிட்டு தான் தலை கீழே தான் எல்லா வேலையும் பாப்பா. சொன்னா கோவம் கிறுக்கனுக்கு வர்ற அப்பல வரும். இதுக்கு தான் உவ மாச்சுக்கிறது இவனோட. எனக்காச்சும் ஒத்துக்கிட்டே ரசிதா. ஜெயிச்சா ரொம்ப சிரிக்காத, காதில் விழுந்துருச்சுக்க, தலையில ஓங்கி கொட்டுவா, கழுத்து இன்னும் கொஞ்சம் இறங்கிருக்கீல. கல்ச்சா உருப்படாதாம்மா அம்மடி, காதில் விழுந்துட சாஜாக நல்லவாம்மா. அவனுக்கு தான் தெரியும் எப்போ என்ன வேலை பார்க்கணுன்ட்டு.
எவ்வளவு அடி கேட்கறான் அதுக்கு? என்ன ஒரு 500,000 கேப்பா. இந்த டெக்கரேஷனா கூட ஒரு 50 ரூபா வாங்கி சொல்லிட்டு நல்லா கூடத்துக்குலாம் முல்லைப்பூ வாங்கி தரமா 2 பந்து போட்டு விட சொல்லு. நல்லா மாலையாட்டம் பந்தாட்ட போட்டு விட சொல்லு. நல்லா இதாச்சு வீட்டுக்குள்ள வாசமா. ஆமா ஆமா, அப்படியே நம்ம வீட்டையும் வந்து இது பண்ணி விட சொல்லு. கொஞ்சம் வர்ற சனங்களும் அங்கேயும் வந்து இடம்ப தாண்டி இப்பாக தானே. சந்தனம் மிஞ்சினா முதுகுல தடவை உண்டு ஜெயின்சாக்கு எல்லாம் வேணுமா? வாங்க மாமி உள்ள இருக்க போய் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அப்புறம் மாச்சுக்கிட்டு நிக்காது. இதை பண்ணல அதை பண்ணல. அவ்வளோ இஷ்டத்துக்கு தான் அவ்வளோ வேலை பார்ப்பாங்க. ஆமாண்டி, அதுவும் நெசந்தான். வா உள்ள என்ன நடக்குதுங்கிறத போய் பார்ப்போம். வீடு வெளியே பார்க்க பழசா இருக்கு. வீட்டுக்கு நல்லா எல்லாமே நீங்களே இன்டீரியர் எல்லாம் சூப்பராக பண்ணி வச்சிருக்கீங்க. அதனால எங்களுக்கு வேலை கொஞ்சம் கம்மியாக முடிஞ்சிடும். மேலே பூரா அந்த ஜிகினா மாலை அது இது இந்த மாதிரி போட்டுக்கலாம். நடுவில் அந்த ரவுண்டாக தொங்கி இதெல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி போட்டுக்கலாம். இது பண்ணிக்கலாம். இந்த ஜிகினா மாலையெல்லாம் போட்டா காத்தாடியா போட்டாக்கா சர 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 சத்தம் கேட்காதா? விட்டாவும் மவன் மாலையை சைலண்ட்ல போடுங்க. அம்மா எல்லாம் சொல்ல போட இவனுக்கு அப்புறம் சத்தம் கேட்காது. மாலை கட்டுனாக்கா வீட்டுல அதெல்லாம் சரியாக வராது. இந்த இம்போர்ட்டடு பூ இருக்குல்ல, அதில் கட்டுறாங்களா இப்போ லேட்டஸ்ட்டாக மாலைகள் அது மாதிரி போட்டு எல்லாம் பயங்கரமாக இருக்கணும்ண்ணா. அது பண்ணிக்கலாம். அந்த சோஃபாவில் ரிமூவ் பண்ணிட்டு இந்த பொண்ணு சேர் இருக்கு, மாப்பிள்ளை சேர், இந்த மகாராஜா சேர்ஸ் அந்த மாதிரி கொண்டு வந்து போட்டுக்கலாம். அதெல்லாம் பயங்கரமாக பண்ணிடலாம் சார். எல்லாமே சேர்த்திங்கன்னா ஒரு 50K வரும். என்ன உள்ள 50K வர்றங்கிறானே அப்படின்டா என்ன? என்ன சார் சொன்னீங்க? 50 ரூபா வருமா எல்லாத்துக்கும்? அப்படியா மாமி 50 ரூபா தான் சொல்றாரு. நம்ம ஜெயின்சா மாமி வீட்டுக்கு உச்சி குடும்பி வீட்டுக்கு கொள்ளை பக்கம் கூட கட்டி விட சொல்லுவோம். இவர் வாங்குற இடத்துல பூ கம்மியாக்கி பழக்குமா? கேளுங்கல்ல, நம்மளே ஏமாத்திட்டுக்கிறாங்க. முளை 20 ரூபா 30 ரூபாண்டு பாத்தியாலே. மாப்பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது. எப்படி ஆன்லைன்ல பார்த்ததுனால விலை கம்மியா பிடிச்சிருக்காரு. ஆளு முட்டையா இருந்தாலும் காசு கம்மியா வாங்குறாரு பாருங்க. அட்வான்ஸ் கொடுக்கணும் சார். ஓகே வாங்கிக்கலாம் சார். எவ்வளோ வேணும் சார் உங்களுக்கு? ஒரு 10 ரூபா மட்டும் கொடுங்க. கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும். கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் வாங்கிக்கிறேன். உங்களுக்கு நான் ஆள் பார்த்தா நல்ல மனுஷமா இருக்கீங்க. உங்கள்கிட்ட போயிட்டு இந்த சாதம் வாங்கிட்டு வா. சும்மா மசா நிப்பான். அவன் மனசு மாறதுக்குள்ள 50 ரூபாய் தொலைச்சு விடுறான். 50 ரூபா கேட்கறான். உங்களுக்கு ஒன்றுமே விளங்காதம்மா. சும்மா வாங்கிட்டு இப்போ வேலை ஒழுங்கா இல்லைன்னா என்ன பண்ணுறது? காசை கழிக்கணுமா இல்லையா? அதான் அட்வான்ஸ் 10 ரூபா. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 5-10 கிலோ மூலமா கணக்கு பார்க்குறான். ஜெயின்சா 10 ரூபாய் தான் குடுறி. ஆமா ஏட்டா 10 ரூபா நோட்டா இல்லடி, 10 ரூபா காயின் ஒன்று இருக்குது. கடையில் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறானுவோ. அதை கொடுத்து வேணுமான்னு கேளு. இவனும் வாங்க மாட்டேன்டா. அப்புறம் இதா போயிடும். என்னதே 10 ரூபா காயினாமா? 10,000 ரூபா வேணுமா? ஏன்டா கழுத்தா கால் சூடா போகிற மாதிரி கத்துறா? 10,000 ரூபாயா? அவனே 50 ரூபா தானே கேட்கறான். என்ன 10,000 ரூபாய்க்கு என்ன தொள்ளாயிரம் மிதிச்ச காசா நீ ஆட்டை போட 9,950 ரூபாயா? அவர் வீடு ஃபுல்லாக பழகணும்னா 50,000 ரூபா கேட்குறாருமா. காசை டக்குன்னு கொடுங்க. என்னது 50,000 ரூபாயா? வீடு வேலை பார்க்க 2 லட்சம் ரூபா ஆகுது. உங்க கட்டுற மாலை மசம் இருக்கு. 50,000 ரூபாய் முதல்ல அடிச்சு வரட்டு விட மாட்டேன். ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை மாதிரி தெரியுது. நீங்க கொஞ்சம் பேசிட்டு வெளில வாங்க. நான் வெளில வெயிட் பண்றேன். நினைச்சேன் அப்பவே இவன் உட்படாத எவனே கொண்டு வந்து உங்க வாப்பாக்கு தெரிஞ்சு ஒரு சாவடிச்சு போடுவாங்க. 50,000 ரூபாங்கிறது இது. இப்போ பூ மாலை கட்டுறதுக்கு எதுக்கு 50,000 ரூபாய்? குட்டி மசாவை விட்டாக்க 4 பேரில் கூட்டிட்டு வருவான். அழகா கட்டி முடிச்சிருவான். எல்லா வேலையும் சூப்பராக செய்வான். அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. நம்ம சொன்னா கேட்க மாட்டீங்க. நம்ம அதுக்குள்ள ஆளுங்க வந்து பண்ணாதானே நல்லா இருக்கும். சாச்சா பின்ன டார்ச்சரா இருக்கு அவங்களோட. இன்னைக்கு மட்டும் இதை நீ சொல்லாத வாப்பா. ஒன்னோட தான் எங்களுக்கு டார்ச்சரா இருக்கு. சாச்சா அல்லாவே பாபா அவளுக்கு வந்துருச்சுமா. தேத்தரிடா போட்டுக்கிட்டு வருவா. ஆதிலாட்டம் அதெல்லாம் கேட்டுட்டேன். ஆதிலா தான் வீடெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுங்க வாப்பான்னு சொல்லி ஆசைப்பட்டுச்சேன். பொம்பளை பிள்ளைங்க ஒரு தடவை ஆசைப்படுதா செய்யாம. நீ சொல்லாம அவளுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு அதெல்லாம் எல்லாம் இப்போ இதாக இருக்குது, அப் டு டேட்டில் இருக்குங்க. அப்போ தான் நீ சொல்லாதான் நான் சொல்லாதான்னு கேட்டேன். நீ போயிட்டு வந்து பாரு. நாளைக்கு பாரு இந்த ஊர் எப்படி ஈக்குதுன்னு. அதுக்கெல்லாம் நாங்கள் ஆள் ஏற்பாடு பண்ணித்தரேன். நீ பேசாம இரு. 50,000 ரூபா வேணுமா? 50,000 ரூபாய்க்கு 200 பேருக்கு சோறு கொடுத்துருவேன் பிரியாணி. என்ன மாதிரி பண்ணிட்டு போங்க. அந்த ஒரு வாசல் நினைக்கிறேன். அவர் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். அப்புறம் வேண்டாம் ஒரு 5,000 ரூபா தர்றேன்னு சொல்லு. பண்ண சொல்லு. இன்னும் பூ தானே கட்டுறது வீட்டுக்குள்ள. சார் இருங்க பேசிட்டு வர்றேன். எங்கே டெக்கரேஷன் பண்ணுறவங்கள ஆளை காணும். இது பேசுற ஓடிட்டானா? டெக்கரேஷன் சார், டெக்கரேஷன் சார். இங்கே இருக்கு. எந்த வந்துடுறேன். நான் கூட நம்மகிட்ட பொம்பளைங்க பேசல ஓடிட்டானாக்குன்னு நினச்சேன். அவன் நம்மளை விட கஷ்டத்தை பொம்பளை சார். ஒரு நம்ம போகலான்னு சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, வீட்டிலலாம் ரொம்ப இதாக பண்ணுதுங்க, பேசிக்கிட்டு இருக்குங்க. ஒரு 5,000 பேச சொன்னிச்சிங்க. நம்ம அதெல்லாம் உங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லிட்டேன். நான் அதுங்களுக்கு தெரியாமல் இன்னொரு 5,000 தரேன் சார். ஒரு 10,000 பார்த்ததா பண்ணி முடிச்சுடுங்க சார். 10,000 பூவே வாங்க முடியாது சார். கட்டுப்படி ஆகாது. இம்போர்ட்டட் பூலாம் வாங்கிலாம் பண்ண முடியாது. 10,000 என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி தரேன். நீட்டாக பார்த்துக்கோங்க. பண்ணி தோலை. சரி ஓகே அது மாதிரி பண்ணுங்க சார். வந்து நல்லா நீட்டாக பண்ணி கொடுங்கண்ணா. ஓகேவா? எப்போ சார் வரணும்? சனிக்கிழமை காலைல வந்துடுங்க சார். நாளைக்கு வந்துருங்க. நாளைக்கு காலைல. ஓகே சார். பூவெல்லாம் ஒரு 2-3 நாளைக்கு காயாத மாதிரி நல்ல பூவாக கொஞ்சம் ஆனாங்க. ஏன்னா அதனால தாங்க முடியாது நமக்கு. அப்புறம் சார் இது வந்து இது வெயில் டைம்.
அது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம். அது கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணி தான் கொண்டு வருவோம், பார்த்துக்கலாம். நம்பர் இருக்குல்ல சார், அதுக்கு வந்து ஒரு 5000 மட்டும் ஜிபே பண்ணி விட்டுருங்க சார் அட்வான்ஸு. நான் பண்ணி விட்றேன். அங்க இந்த உச்சி குடும்பி வீட்டுக்கு வந்துட்டால ஒரு வார்த்தை போய் பாத்தியலா வீட்டுல. இல்ல மாமி சத்த போய் பாப்பமா வர்றீங்களா? வா போயிட்டு வருவோம். மறுபடியும் எங்கேயா ஊரை சுத்த பிளான் போட்டுருச்சுங்க. வீட்டில் இருந்து எழுப்ப மாட்டேங்குதுங்களா சாச்சா? என்னடி உச்சி குடும்பி படுத்து கிடக்குறா? அவளுவா அப்படித்தான் சொல்லுவாளுவா, படுத்தே கிடங்க, எந்திரிக்காதே, நடக்காதே, ஓடாதேன்ட்டு. நம்ம அப்படிலாம் ஈக்கப்படாது, அப்பதான் சுகப்பிரசவமா ஆகும். அப்படியே கிடந்தீங்கன்னா அப்புறம் குழந்தையும் தவளும் நீனும் தவளுவா. நடக்க மறந்து போய் எந்திரிச்சு ஊட கூட்டு வாசலை கூட்டு பெருக்கி விட்டு கக்குச கழுவு எல்லா வேலையும் பார்க்கலாம். தான் சாக்கணும் மாமியா அப்படி அலங்கம்பளங்க அடிக்காத. இல்லாண்டா மட்டும் நீங்க மெத்த நல்ல உழுவதா இப்போ அவ்வளோ பிடிக்கிறிய மாமியாவும் மருமகளும் ஈபியுமா. இது எந்திரிச்சு வாவே. ஏன்டி அவளை போட்டு அலங்கம்பளம் கிடைக்கிறா? படுத்து கிடக்கிறது பண்ணி. ஆமா இப்போ என்ன பண்ணுது? இப்ப சித்த மனசு படுக்க இயலாதுமா. அப்படியே படுத்து கிடந்து கல்யாணத்துக்கு வராம போயிட போறான். எங்க அம்மா தான் கூப்பிட்டு கல்யாணம் வீட்டுக்கு வர்றதோட அப்படியே வா ஊருக்கு போயிடலான்ட்டு போனாலும் போய்வா தெரியுசா. அல்ல வேணாம் அடிச்சுக்கிற ஆள் இல்லாம பெரும்பளைக்கு அப்பவெல்லாம் போவாதடி. 8 மாசம் 9 மாசம் தான் அம்மா வீட்டுக்கு போறது எல்லாரும். இப்போ போய் என்ன பண்ண போறா? வெறுமனு அங்க போய் சும்மா கிடப்பா, பொழுது போவாதே. அங்க போய் அல்லா நீங்க தெரிஞ்சாங்க உன்ன மாதிரி ஆள் வச்சுட்டு நல்லா சமாளிக்க முடியல தெரியுசா. நான் மாசம் பண்ணிக்கிட்டு உன்னிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு வச்சுக்குவேன். என் பிள்ளைகளுக்கும் பிறந்து வாக்குவாதம் பண்ண வந்துச்சுன்னா என்ன பண்றது? பயமாக்கிதான். நீங்களெல்லாம் மதரசாவில் சேர்ந்து 9 மாதத்துக்கு ஓதுனாலும் உங்கள் பிள்ளைகள்லாம் ஆலிமா பிறக்காது. ஜீன் என்னவோ அதான் அப்படித்தான் வரும். அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அலங்கம்பளம் கடிச்சுதான் ரொம்ப பாசமாக்கிறாப்புல உச்சோட போய் பார்த்தேன் வந்தியலாப்ப. சும்மா இந்தா ஒத்த வலிக்குது, கையை வலிக்குது, காலை வலிக்குதும்பா. அலங்கம்பளம் அடிச்சு விட்டா தான் எந்திரிப்பா. எந்திரிச்சு ஓடவா வேணா? பெரிய மனுஷன் வந்து நிற்க எல்லாம் படுத்து கிடக்கிற அப்புறம் மரியாதை இல்லாமல் எந்திரிச்சு உட்காரடி. இங்க யாரையும் காணும். மண்டையில கிட்ட அடிபட்டுச்சா? அங்கே யாரைய பார்த்து யாரையே காணாங்கிற அங்கிட்டு பார்த்துக்கிட்டு யாரடி வத்திக்கிறா? யாரடி தேடுறா? பெரிய மனுஷன் பார்த்தேன். சந்திரன் இப்ப நான் தாண்டி அது பெரிய மனுஷன். என்னை விட பெரிய மனுஷன் ஊருக்குள்ள யாரு வைக்கிறது? ஆமாமா உன்னோட வயசான கேட்டா ஒண்ணு இல்ல, உனக்கு வந்தது உனக்கு அப்புறம் உள்ளதான் போயிருச்சு. உமுறை பத்தியா இவளுக்கு மாசமா இருந்தாலும் அவளை நல்ல மாதிரியா வச்சு கூட மேம்மா தங்கச்சின்னு கொஞ்சம் நோடு வச்சுக்க தல்லை மேல ஏறி உட்காந்துருவா. அதுக்கு மேல எது இருந்தாலும் ஏறிடுவா. மெத்த கெட்ட வடிவ சுள்ளி எட்டா பாரு, மெத்த கெட்டவ பேசிக்கும் மண்டுக்கு கை விட பாத்துட்டீங்களா? உருப்படாத ஒத்து குடும்பே. சொல்லுப்ப நல்லவளா கெட்டாலும் பாத்துட்டு போனா அந்த பண்ணி மாமி நீங்க உட்காருங்க. நீங்க 2 பேரும் உங்களுக்கு கிடையாது. இது ஸ்பிரிங்க் பெட்டாடி, இது உருப்படாத பெட்டுமா. உட்காந்தோம்டாக்கா அங்கிட்டு கொண்டு போய் தள்ளிட மனுஷரா. நீ இதில் படுக்காதடி, மாசம் வைக்கிறதுல படுக்கிற பாயை வச்சு கீழே படு. ரெடி இலவம் மஞ்சள் வாங்கி போட்டுக்கிட்டு படு. இது உருப்படாத பெட்டுமா. நீ மாப்பிள்ள சொல்லிக்கிறேன் பெட்டு வாங்கிட்டு வந்துக்கிறேன். அப்ப எப்படி மாமி போதே கல்யாணம் வரலாம்? அதையா உச்ச கூட போய் கேட்கறான். அவங்க சாஜா காய்க்கிறான்ல அவனே ஒருத்தர் டெக்கரேஷன் பண்ணி உருப்படாதான கூட்டிகிட்டு வந்து ஊடுப்புறா பண்றேன் 50 ரூபா கொடுண்டா. இவ்வளவு வெறும் 50 ரூபாய்க்கு நினைச்சு கக்கூசுக்கெல்லாம் பண்ண சொன்னாலுவா கடைசி 50 ரூபாய். மாமி இப்ப தெரியல அவன் சவகாசம் பாத்துக்கிறீங்க. கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் இவன் சவகாசத்தை குறைச்சிக்கிறீங்க. மெத்த கெட்டவ. நீங்க வாய போடுங்க, எங்க தலைமையில தான் கல்யாணம். இந்த கொத்தையெல்லாம் பார்க்கறது இல்லடி வச்சு குடும்பி. எனக்கா திருப்ப அடக்க இல்லை. திருச்சா வேற இவன் சொல்றான் சாஜா கழுத்தோட தலையோட கூட்டுறானா கழுத்தோட உள்ள போயிருப்பேன். அது வேற எனக்கு பயம். இதுல வேற இவளுவா உச்சு குடும்பி வீட்டுக்கும் பண்ணிருக்க, என் வீட்டுக்கும் பண்ணிருக்கலாம். அவளும் வாங்கிறா போல. இதையெல்லாம் அவன் கேட்டிதானே 2 லட்சம் கேட்டிப்பான் அவன். விற்கிறாள் போல. ஒரே திருப்பி உச்சு குடும்பி வளர்த்திக்கிட்டு சும்மா இல்லையா வாய வச்சுக்கிட்டு உட்படாத வாயுமா உங்க வாயி போய் ஆட்டை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. மாப்பிள்ளை தெரிஞ்சா அவ்வளவுதான் கல்யாணத்துக்கு இருக்க மாட்டேறீங்க. இப்படித்தான் சொல்றியல்வோ மாப்பிள்ளைய பெரிய வீரப்புளியட்டான். ஆளை பார்த்தா அப்படி தெரியலையேடி. ஒரு நாளைக்கு செருப்பால அடிப்பா, வாங்கிட்டு வந்து என்ன நிக்க கூடாது. ஆமா அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். குடிப்படாத குடிகாரனுக்கு வர்ற மாதிரி வரும் கோவம். குடிகாரனுக்கு மஸ்து தானே வரும், கோவம் வரும். என்ன இளவோம்மா. சரி வேணா பேசிக்கிட்டே பாலுவா அவ்வளோ வாங்கி வந்ததெல்லாம் வீடியோவை முடிச்சு விடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கல்யாணத்துக்கு முத்துப்பேட்டை ஃபனுக்கு வந்துருங்க. குறை சொல்லாதீங்க. நல்லா இப்பயோ இந்த பேர் சொன்ன பேரெல்லாம் சொல்லிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் மாமி. வலைக்கும் சலாமா. வி ஆர் ஃப்ரம் போர்ச்சுகல்லேருந்து பேசுகிறேன்னு சொல்லியிருந்தீங்க. உங்கள் வீடியோஸ் டெய்லி வருது, ரொம்ப சந்தோஷம்னு போட்டிருந்தீங்க. பேர் சொல்லியிருந்தீங்க.
அகமது தீதாத், அபு நிதால், அகமது ரஸ்மி, முகமது சுலைமான், அஸ்வாக் அமீர், உல்பஹா, அஸ்வாக் அமீர் உல்பஹா என்று பேர் சொல்லியிருந்தீங்கம்மா. எல்லாருக்கும் சலாம் சொன்னேன்னு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கிறீங்களாம்மா? முகமது சஹீம் பேர் சொல்லுங்கம்மான்னு சொல்லியிருந்தீங்க. நல்லா இருக்கீங்களாம்மா? பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பேர் வரைக்கும் சொல்லியாச்சுமா. இன்ஷா அல்லாஹ் வேறு யார் பேராவது சொல்லணும்னா அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கம்மா.